சிதம்பரம் வசபுத்தூர் ஊராட்சியில் 15 லட்சத்தில் குடிநீர் தொட்டி கட்டியும் அதில் நீர் வராததால் குடிநீருக்காக மக்கள் அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. வசபுத்தூர் ஊராட்சியில் 15 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்ட சில நாட்கள் மட்டுமே அதில் நீர் வந்ததாகவும் அதன் பின்பு வரவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த ஊராட்சியில் சாலை வசதி, பேருந்து வசதி, தெருவிளக்கு வசதி எதுவுமே இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தெருவிளக்கு வசதி இல்லாததால் இரவில் பெண்கள் சாலையில் செல்ல அச்சமாக இருப்பதாகவும், சாலை மற்றும் பேருந்து வசதி இல்லாததால் அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். சுத்தமாக பைப்பு போட்டதுலேருந்து டேங்க் கட்டிலேருந்து ஒரு 10 நாள் ரெகுலராக வந்தது. அதுலேருந்து இப்போ சுத்தமாக தண்ணியே வரதே இல்லை. 3-4 மாதம் ஆக போகுது, தண்ணியே வரது கிடையாது. சுத்தமாக குடிநீர் வசதி எதுவுமே கிடையாது. டேங்க் பேருக்கு தான் கட்டினாங்க. நிறைய அந்த 2 தெருவில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 தெருவில் போடவே இல்லை. அந்த 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 பம்பு போடுறாங்க, அதவே எங்கேயோ காணும், போட்டதே எங்கேயோ காணும். ரோடு வசதி கிடையாது. இருட்டில் நாங்கள் நடராஜபுரத்துலேருந்து வசபுத்தூர் நடந்தே வரோம். எத்தனை மணியாக இருந்தாலும் நடந்து வரோம். பஸ் வசதியே எங்களுக்கு கிடையாது. அப்போது நாங்கள் திடீர்னு ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி திடீர்னு ஒரு பிரசவ டைம். அந்த டைமில் அவங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும். என்ன எப்படி போக முடியும்? அந்த வசதி எதுவுமே கிடையாது. லைட் வசதியும் கிடையாது. இப்போ 9:30 மணிக்கு பஸ் விட்டு இறங்கி ரோட்டில் அது பாம்பும் பள்ளியும் அதுவும் இதுமா குடிகாரம் வேற. அந்த ரோட்டில் செம்ம குடிகாரம். அந்த ஒரு பாலத்தை ஒன்று கட்டிட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு பாட்டிலெலாம் போட்டு வீசிக்கிட்டு நாங்கள் நடக்க முடியாத பெண்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். வயசு பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு தரேன், செய்கிறேன், போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய இதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.